கர்த்தாவே உம்மை நம்பினவர்கள் வெட்கம் அடைவது இல்லை. உமக்காக காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போகிறதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, செய்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீதரனாய் நிற்பவரே. சொல்லுங்க. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீதரனாய் நிற்பவரே. கர்த்தாவே, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீரனாய் நிற்பவரே. சொல்லுங்க. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீரனாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என தேங்கி போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் செய்தீரே. யாரு நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீரனாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீரனாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நம்புறவங்க ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கூட என்னுடைய சத்தம் பேசிக்கொண்டு வருகிற வேளையில எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாதைகளை ஆண்டவர் கடக்க செய்தார். தாவீது சொன்னா, என் தலைமயிரிலே எத்தனையோ சத்துருக்கள், தலைமயிரிலும் அதிகமா இருக்கு. என்னோடு அப்போ புசித்தவங்களே எனக்கு விரோதமா இருக்கு. ஆனா ஆண்டவருடைய தாவீது 2 சாமுவேல் 22 அதிகாரத்தில் அவன் பாடும் பொழுது,
என்னுடைய எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சந்திப்பாராக. 34ஆம் சங்கீதத்தில் எழுதுறான், எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா பயத்துக்கும், எல்லா இடுக்கண்களுக்கும், எல்லா துன்பங்களுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். அல்லேலூயா. ராத்திரி வேளை கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், கர்த்தர் சொல்றாரு, நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிக்க வல்லவர். தயவு செய்து என்னோட சேர்ந்து அந்த ஒரு வரியை மாத்திரம் நம்ம பாட போறோம். ஒரு ஸ்டான்ஸா மட்டும் மறுபடியும் பாட போறோம். ஆண்டவரே, இது நடக்குமா, நடக்காதா, என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்காதா எங்கின நாட்கள் உண்டு. பட் இந்த 2024 தேவன் எல்லா காரியங்களையும் மாற்றி தேவன் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீ செய்ய வல்லவர், நம்புங்க. அவருடைய வார்த்தை நம்பும். அவருடைய வார்த்தை அதை செய்து முடிக்கும். அவருடைய வார்த்தை அதை செய்து முடிக்கும். உங்க குடும்பத்துல, உங்க தனி வாழ்க்கையில, கர்த்தருடைய ஊழியத்துல தேவன் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. இதுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய். சொல்லுங்க, இதுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. நடக்குமா, நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா, நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். யார் நினைத்தினா வேலையில் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்தினா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களின் வல்லவரே. சொல்லுங்க அந்த வார்த்தையை. வல்லவரே, சத்தம் கேட்கணும். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. இதுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. இதுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. இதுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும்
நாமத்தை மகிமைப்படுத்தும். எஸ் லார்ட், இதை நம்பின பிள்ளைகளை நீர் கைவிடுகிறது. பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, தகப்பனே, இந்த ராத்திரி வேளை எங்களை ஒரு நோக்கத்தோடு எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். எத்தனையோ பிரயாசங்களுக்கு மத்தியில் ஆண்டவரே தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு முயற்சி எடுத்து இதை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தாரில் இதில் பங்கெடுக்கிறவர்கள், இதற்காக பிரயாசப்படுகிற எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த வருடத்தின் இந்த முதல் மாதத்தில் அப்பா உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். வார்த்தைகளினால எங்களை ஆத்துமாக்களை நீர் திருப்தியாக்கி இந்த நாளில் எங்களோடு கூட முகமுகமாய் நீர் பேசு. பரிசுத்த ஆவியான உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரலாம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய கூட்டத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் தந்த ஒரு வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், ஏசாயா 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன். அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறார். 2 பகுதிகள் இந்த வேத வசனத்தில் தீர்க்கனாகிய ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் உரைக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஒரு பகுதி, நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை நான் கொடுக்கிறேன். 2வது பகுதி, அவர்கள் கட்டளையை பெற்று அந்த கட்டளையின்படி நடக்கிறவர்கள் என்னுடைய மகத்துவத்தினாலே அவர்கள் களி கூற செய்வேன் என்கிறது. அல்லேலூயா. எனக்கு இந்த 2வது பகுதியை தான் நான் இன்றைக்கு முக்கியப்படுத்தி பேச விரும்புகிறேன். பட் முதல் பகுதியை சற்று நான் விளக்க விரும்புகிறேன். வேதத்தை அறிந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று அறிந்தவனாக நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டு அவராலே ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுத்து ஆண்டவர் எல்லாரையும் அவர் உண்டாக்கி இருந்தாலும் அவர்களிலே ஒரு கூட்டத்தாரை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தப்படுத்துதல் என்று சொல்வது நீங்கள் நானும் அறிந்திருக்கிறபடி பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், முன்னே தூரமாயிருந்த நாம் நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவிற்குள் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இந்த வார்த்தையில
முன்னே என்று பவுல் எழுதுகிறார், இப்பொழுது என்று எழுதுகிறார். நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் முன்னே ஒரு அனுபவம் இருக்கிறது, இப்பொழுது ஒரு அனுபவம் இருக்கிறது. எப்படி ஆண்டவராய் இயேசுவினுடைய பிறப்பை வரலாறு எப்படி பிரிக்கிறது என்றால் கிபி கிமு என்று பிரிக்கிறதோ அதை போலவே ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில 2 பகுதிகள் இருக்கிறது. கிறிஸ்துவை அறிவதற்கு முன், கிறிஸ்துவை அறிந்ததற்கு பின். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? கை வைத்து நல்ல சொல்லலாமே. அல்லேலூயா. முன்னே நான் எப்படி இருந்தேன், இப்பொழுது தேவன் என்னை எப்படி மாற்றி இருக்கிறார். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே ஒரு மனுஷனை ஆண்டவர் கழுவுகிறார், பரிசுத்தம் ஆக்குகிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும், நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தம் ஆக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒருவர் ரட்சிப்பை பெறும் பொழுது தேவன் அவனை கழுவுகிறார், அவனை பரிசுத்தம் ஆக்குகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க வாஸ்தவ நம்ம ஏசாயா புஸ்தகத்துல பரிசுத்தம் ஆக்கினவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? கட்டளை கொடுக்கிறார். அப்போ கழுவப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில கட்டளைகளை, இப்படிதான் வாழணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் செய்யணுங்கிற கட்டளையை யாருக்கு கொடுக்கிறார்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு கிடையாது. இந்த வேத வசனம் யாருக்கு போதிக்கிறது என்றால் கழுவப்பட்டவர்களுக்கு, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களுக்கு. எத்தனை பேர் விளங்குது? அல்லேலூயா. பரிசுத்தம் ஆக்கினவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அது வரைக்கும் முன்னே எப்படி வேணா நடக்கலாம், மனசும் மாமிசமும் விரும்பினது போல நடக்கலாம். இந்த உலகத்துல எதையும் அனுபவிக்கிறதுக்கு, எப்படி நடப்பதற்கு எல்லா மனிதருக்கும் உரிமை இருக்கு. யாரையும் ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறவர் அல்ல, கட்டி போடுகிறவர் அல்ல. நீங்க எப்படியும் வாழ்க்கை நடத்தலாம். பட் ஒரு மனுஷன் சுத்தமாக்கப்பட்டவனானால், எந்த மனுஷன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்றால் கட்டளைகளை வைத்திருக்கிறார். தேவன் நடக்க வேண்டிய விதத்தை வைத்திருக்கிறார். இப்போ நான் எப்படி நடக்கணும்னா, என் மனசும் மாமிசம் விரும்பினது போல அல்ல, முன்னே நடந்தது போல அல்ல, என் வாழ்க்கை எப்படி நடக்கணும்னு ஆண்டவர் கிருபையா இந்த வார்த்தைகளில் நமக்கு எழுதி கொடுத்து ஒவ்வொரு தடவையும் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? சத்தமா சொல்லுங்களேன். சரி, ஏன் பரிசுத்தமாக்கப்பட்டவங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்? ஏன் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. ஒரு விசுவாசி இப்படி இருக்கணும், ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படி நடக்கணும், ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படி பேசணும், ஒரு ரட்சிக்கப்பட்டவன் இப்படி நடக்கணும். ஏன் வேதம் நமக்கு ஆண்டவர் கற்று தருகிறார் என்று சொன்னால், பரிசுத்தமாக்கப்பட்ட நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த அழைப்பு தெரியும்? என்ன அழைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ நாள் வேதம் வாசிக்கிறீங்க, இவ்வளோ நாள் பிரசங்கம் கேட்குறீங்க, என்ன அழைப்புனே நம்ம தெரியாமல் இருக்கு. யாரா ஒருத்தர் இருக்கீங்களா? நம்முடைய அழைப்பு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய அழைப்பு என்ன? தப்பா சொன்னா ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு மனதில் என்ன தோன்றா நீங்க சொல்லலாம். சொல்லுங்க. நம்மளுக்கு காலே தெரியல, எந்த அழைப்புனே தெரியல. அண்ணன் கூப்பிட்டாரு, வந்து உட்காந்துருக்கோம், அவ்வளோதானே. சபையில் பாசுக்கோ, சண்டே ஆனால் ஆராதனைக்கு போனோம், அவ்வளோதான். உங்கள் அழைப்பு என்னப்பா?
உங்களுக்கு ஏன் அந்த கட்டளை ஏன் இப்படி நடக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை தேவன் நம்முடைய மனக்கண்களை திறப்பாரா? நான் எதுக்கு இந்த வசனங்களை நான் பின்பற்றணும்? எதுக்கு ஆண்டவர் இதை செய்யாத, அதை செய்யாத, இங்க போகாத, அங்க நடக்காத, இதை செய்யாத, ஏன் அதை நான் ஃபாலோ பண்ணணும்? There is a call. அது என்ன அழைப்பு? இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் தயவு செய்து யாவரும் திருப்பி வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க முடிந்தால், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி. சொல்லுங்க, எல்லாரும் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சொல்லுங்க, எல்லாரும் எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம்? நீங்க வளரும் ஆண்டவரை அறிவதற்கு முன்னாடி நான் துன்மார்க்கன், ஆண்டவரை அறிவதற்கு முன்னாடி நான் அநியாயக்காரன், ஆண்டவரை அறிவதற்கு முன்னாடி நான் பாவி, ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக நான் ஒரு கோபக்காரன், ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக மற்றவர்களை ஏமாற்றுகிறவன். ஆனா அறிந்த பின்பு ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். நம்ம எப்படி வாழணும்னா பரிசுத்தவான்கள் ஆவதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வேத புஸ்தகத்துல தேவன் யாரை கரத்துல வச்சிருக்கிறாரு, யாருடைய பாதைகளை காப்பாற்றுகிறாரு, யாருடைய வழிகளை ஆசீர்வதிக்கிறாருன்னா பரிசுத்தவான்கள். யாருங்க? யார ஆண்டவர் எடுக்க போறாரு, அவருடைய வருகையில யார் காணப்பட போறாங்கன்னா, சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, தேவன் வருவார், எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார், தம்மோடு உடன்படிக்கை பண்ணின தம்முடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். யாரை கூப்பிட போறாருன்னா, எந்த சபை விசுவாசி, எத்தனை வருஷம் விசுவாசி, பிடிஹெச் எம்டிஹெச் படிச்சிருக்கீங்களா, பிஷப் பட்டம் வாங்கியிருக்கீங்களா, இதெல்லாம் இல்லை. அவங்க யாருங்க? சொல்லுங்க, அவங்க யாரு? நான் சொல்றேங்க, நீங்க வாங்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சர்டிஃபிகேட் என்ன சர்டிஃபிகேட் தெரியுமா? உங்க வீட்டார் உங்களை பொறுத்து ஒரு சாட்சி சொல்லணும், எங்க அப்பா ஒரு பரிசுத்தவான், எங்க அம்மா ஒரு பரிசுத்தவாட்டி, இந்த குடும்பம் பரிசுத்தவான்கள். ஏங்க, இந்த காரியத்துக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், எப்படி சமூகத்தில் உட்காரணும், ஏன் ஆலயத்துக்கு போகணும், ஏன் இதெல்லாம் செய்யணும், ஏன் இந்த கட்டளை எல்லாம், இதை செய்ய 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 நமக்கு ஏற்கனவே ஒரு வசனம் தெரியும், தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் கர்த்தருடைய வார்த்தைகளை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தபடினாலே அவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக மாறினார். குணமே மாறிடுச்சுங்க. என் குணம் என்ன குணம்னா, என்னுடைய குணம் ஏமாற்றுகிற குணம், என்னுடைய குணம் எல்லாவற்றையும் காரியங்களை மாறா செய்கிற குணம். ஆனா எப்படி மாறி இருக்கனா, ஆண்டவரோட நடக்க 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 என் குணம் எல்லாம் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை வருஷம் நீங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்குறீங்க, எத்தனை வருஷம் சபைக்கு போறீங்க. 2024ஆம் ஆண்டுடைய ஆரம்பத்தில் உங்களை கேட்குறேன், எவ்வளவு நீங்கள் மாறி இருக்கிறீர்கள்? நமக்கு இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி கற்றுக் கொடுத்துச்சுன்னா, கிறிஸ்தவ உலகம் ஆசீர்வாதத்தை மாத்திரம் முன்னிறுத்துகிறார்கள், ஆனால் அழைப்பை யாருமே பொருட்படுத்துறதில்லை. அழைப்பை அசட்டை பண்ணுகிறவர்கள் எங்கே பங்கடைவார்கள் ஆண்டவரே சொன்னார். மிக நடுக்கத்தோடு சொல்றேன், பேசுகிற நானா இருக்கட்டும், கேட்கிற நீங்களா இருக்கட்டும், இந்த வருஷத்துலயாவது ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்துவேன்னா, நான் இந்த உலகத்துல கண்ணை மூடும் போது என்னை குறித்து ஒரு சாட்சி சொல்ல பண்ணோம், ஒரு பரிசுத்தவான், அவன் ஒரு பரிசுத்தவான். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தந்த பொழுது தொடர்ந்து நான் இதுக்குள்ளே இது அதிகமாக நான் பேச விரும்பினாலும் என்னுடைய சப்ஜெக்ட் 2வது பகுதியை குறித்து பேசணும். அதில் தான் முழு செய்தி இருக்குது. ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தமானா நடக்கணும்னு விரும்புகிற தேவ வார்த்தைக்கு நடுங்கி கீழ்ப்படிந்து நடக்கிறவருடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட காரியம் செய்கிறார்னு ஆண்டு சொன்னாரு, என்னுடைய மகத்துவத்தினாலே அவர்கள் களி கூறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை களி கூற பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் அழ வச்சு வேடிக்கை பார்க்கிறவர் இல்லை, ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கண்ணீரை எல்லாம் களிப்பாக மாற்றுகிறவர். ஆமென், அல்லேலூயா. ஃபாதர் பாடினாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். பாடிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் நான் சொல்லுவேன், கண்ணீர் எல்லாம் துடைக்கிறவர் அவர், கண்ணீரை பார்க்கிறவர் அவர், கண்ணீரை துருத்தியில வைக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் கண்ணீரை பார்த்து அந்த கண்ணீரை தேவன் களிப்பாக மாற்றுகிறார். எனக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தந்த பொழுது மகத்துவம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர் கிரியைகள், அவருடைய வார்த்தைகள் மகத்துவத்தினாலே களிகூற பண்ணுகிறார். எனக்கு இந்த 3 விதமான மகத்துவம் உள்ளவருடைய கிரியைகளை நான் வாசித்தேன். அதை நான் சொல்லி இன்றைக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு 36:5. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. மகத்துவம் உள்ளவர் என்ன செய்வார்னா, ஒருத்தரையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். என்ன செய்ய மாட்டாரு? ஒருத்தரையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஏங்க, கர்த்தரை நம்புறவங்களுடைய பெரிய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுங்களா? நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை புறக்கணிக்காதவர் என்னுடைய தகப்பன். அவருடைய மகத்துவம் என்ன தெரியுமாங்க? உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், ஏசாயா 29:19 வாசித்து பாருங்கள். ஏசாயா 20. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் என்ன செய்தாங்க? மிகவும் மகிழ்ந்து, எளிமையானவர்கள் பரிசுத்தருக்குள் களி கூறுவாங்க. யாரு? இந்த வசனத்தில் 2 பேரை போட்டிருக்கு. ஒருத்தர் சிறுமையானவர்கள், அடுத்து யாரு? எளிமையா. நான் சொல்றேன், இவ்வளோ பெரிய தேவன் யாரை கூட புறக்கணியாம அவர்களையும் சந்தோஷப்படுத்துறவர்னா சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள், ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒருவேளை சிறுமையை எளிமையும் பார்த்து உலகம் நம்மளை தள்ளலாம், சொந்தங்கள் நம்மை தள்ளலாம், நம்முடைய நண்பர்கள் நம்மை தள்ளலாம். பட் நம்மை வெறுக்காதவர், நம்மை ஒருபோதும் தள்ளாதவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகத்துவத்தை சொல்லி முடியாதுன்னு சொன்னா யோபு. அவருடைய மகத்துவம் என்னையா? சிறுமையானவர்.
எளிமையான. சிறுமையும் எளிமையும் சொன்னாலே தாவீது பாடினா, நானும் சிறுமையும் எளிமையான. கர்த்தரும் என் மேல் என்ன செய்யறாரு? என் வீட்டார் என் மேல நினைவா இல்லை. என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, என் வீட்டில் ஒரு அபிஷேக ஆராதனை நடக்குது. என்னுடைய தகப்பன், என் தாய் என்னை வந்து ஒரு கன்சிடர் பண்ணி முன்னாடி வரவன். அந்த கொஞ்சம் உள்ள இரு, நீ என்ன செய்ய, விருந்திலையாவது பங்கெடுன்னு கூட சொல்லல. ஆனா சிறுமையும் எளிமையான என் மேல ஒருத்தர் நினைவாயிருந்தா, கர்த்தரோ என் மேல நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. அவன் தாங்க சொன்னா. 63ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, வாசித்து பாருங்க. 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உம்முடைய செட்டைகளின் நிழலில் என்ன செய்வேன்? இந்த களி கூறுறது எங்க, எப்படி களி கூறினானா? சிறுமை எளிமையான என் மேல நினைவா இருந்து, நீர் எனக்கு துணையாய் இருந்ததுனால உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் என்ன செய்தேன்? சொல்லுங்களேன். நான் சொல்றேங்க, கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி நீங்க நடப்பீர்கள் என்றால் உங்களோடு கூட ஒரு நிழல் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு எழுதுவாரு, அவரிடத்தில் வேற்றுமையான நிழல் இல்லை. ஏங்க, நிழல் நம்முடைய வாழ்க்கை. நீங்க காலையில நின்று பாருங்க, நம்ம நிழல் எப்படி இருக்கும்? நல்லா நீளமா இருக்கும். வெயில் ஏற ஏற அந்த நிழல் என்ன செய்யும்? மாறிக்கிட்டே வரும். 12 மணி ஆகும் பொழுது உச்சி வெயில் இருக்கும்போது நம்முடைய நிழல் எப்படி இருக்கும்? அவ்வளவு பார்க்க முடியும். நமக்குள்ள இருக்கிற கொஞ்சம் தான் பார்க்க. ஆனால் வசனம் சொல்லுது, அவரிடத்துல வேற்றுமையான நிழல் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொன்னா, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு எப்படி இருக்கிறாரு? இதெல்லாம் அனுபவத்திலிருந்து தாவீது எழுதுறான். ஆண்டவரே, நீ எத்தனையோ பேர் மாறி போயிட்டாங்க, எத்தனையோ பேர் என்னோடு இருந்தவங்க எனக்கு விரோதமானாங்க, என் வீட்டாரே என்னை தூக்கி எறிந்தாங்க. பட் கர்த்தரோ உம்முடைய நிழலிலே நான் களி கூறுகிறேன் அப்பா. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, இந்த ஆண்டு கர்த்தர் தம்முடைய நிழலினாலே மகத்துவமான தேவன் உங்களை களி கூற பண்ணுவார். ஆமென். நீங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம், நீங்க மற்றவர்களாக புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது மிக அருமையான ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். நீங்க வாசித்து பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஓசியா 11. எப்ராயிமே, ஆண்டவர் சொல்றாரு, எப்ராயிமே நான் உன்னை, இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றேன், நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை. எப்ராயிம் குறித்து இந்த ஓசியா புஸ்தகம் வாசித்து பாருங்க. எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். எப்ராயிம் எனக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறான். ஆனா ஆண்டவருடைய எண்ணம் அண்டிதமா இருக்கு. எப்பா, நீ விலகி போயிட்ட, நீ தூரமா போயிட்ட, உன்னை சிரேஷ்ட புத்திரனா தெரிந்தெடுத்திருக்கிறேன், உனக்கு விரோதமா என்னுடைய பரிதாபங்கள் பொங்குகிறது. ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்ராயிமே உன்னை எப்படி நான் கைவிடுவேன், உன்னை எப்படி நான் கைவிடுவேன். வாசு பாருங்க. இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன், செபோயிமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. வாசிங்க. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன் சொல்லிட்டு சொல்றாரு. எப்ராயிமை அழிக்கும்படி நான் என்ன செய்ய மாட்டேன்? திரும்ப மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், நான் யார் இல்லை, நான் யார் இல்லை, நான் மனுஷன் இல்லைப்பா. நான் யாரு? மனிதர்கள் நம்முடைய குறைகளை பார்க்கும் பொழுது நம்மளை என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா?
இந்த காரியத்துக்கு நீ தகுதி அல்லன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஆனா மகத்துவம் உள்ளவர் என்ன செய்யறார் தெரியுமா? ஒருவரையும் புறக்கணிக்காதவர். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில இருந்தாலும் சரிங்க, உங்களை தள்ளுவதற்கு அவர் மனிதன் அல்ல. உங்களை குற்றவாளியா நிக்க வைக்கிறதுக்கு அவர் மனிதன் அல்ல. மாறாக, எபிராயுமே உன்னை எப்படிப்பா நான் கைவிடுவேன், உன்னை எப்படிப்பா நான் விட்டு நான் தூரம் போவேன், உனக்காக என் இருதயம் பொங்குகிறது, உனக்காக என் இருதயம் குழம்புகிறது. உன்னை நான் பேசுனது நிமித்தம் கூட என் இருதயத்துல நான் துக்கித்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, எந்த நிலையில இருக்கலாம், மகத்துவத்தில் கழிவுற பண்ணுகிற என்ன செய்யறார் தெரியுமா? இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறவர், நம்மை தள்ளாதவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தூக்கி நம்மை நிறுத்துகிறவர். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, நான் மனுஷன் அல்ல. இந்த வார்த்தையை இன்னைக்கு நீங்க மறக்கவே கூடாது. அவர் யார் இல்லை சொல்லுங்க. அவர் யார் இல்லை? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்களேன், அவர் மனுஷர் அல்ல. சொல்லுங்க, பரவாயில்ல. அவர் மனுஷன் அல்ல. அவர் யாரு? அவர் தேவன். ஆமென். அல்லேலூயா. மனுஷங்க நம்முடைய காரியங்களை பார்த்து, நான் ஒரு காரியத்தை வாசித்தேன், நீங்க வாசி பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தாவீதும் அவனுடைய மனுஷரும் 11ஆம் வசனம் சிஸ்டர். ஒரு எகிப்தியனை வெளியிலே அவர்கள் கண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாள் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று என்னை கேட்டதற்கு, நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன்னே நான் வியாதிப்பட்ட போது, அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப நொறுக்கு. என் எஜமான் என்ன பண்ணாரு? ஏங்க, இவன் எவ்வளவு நாள் இவன் கூட வேலை செஞ்சான்னு தெரியலங்க. இந்த அமலேக்கியருக்குள்ள இந்த எகிப்தியர் எவ்வளவு நாள் அவன் கூட இருந்தான்னு தெரியல, எவ்வளவு விசுவாசமா இருந்தான்னு தெரியல. அமலேக்கியர் தாவீதையும் அவனோடு சேர்ந்தவர்களுடைய எல்லா மனைவிகள், பிள்ளைகள், பொருட்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஒருத்தன் உடம்பு சரியாம இருக்கான். நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவராய் இயேசுவிடத்துல ஒரு 100க்கு அதிபதி ஒருத்தன் வேலைக்காரனை ஒருத்தனை அனுப்பினான். எதுக்கு தெரியுமா? என் வேலைக்காரன் ஏங்க ஒரு ஆலயம் கட்டி கொடுத்த ஒரு பெரிய ஆளுங்க, 100 பேருக்கு அதிபதிங்க. அவன் என்ன சொல்லிருக்கலாம் தெரியுமா? எப்ப அந்த வேலைக்காரன் உடம்பு சரியில்லாம இருக்கான், அவனை கூட்டிட்டு போன்னு சொல்லிருக்கலாம். ஆனா ஆண்டவராய் இயேசு கிட்ட நேரடியாக ஆட்களை வைத்து ரெக்வெஸ்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த 100க்கு அதிபதி கேட்கிறான், ஐயா என் வேலைக்காரன் உடம்பு சரியில்லாம. ஆனா இங்க வசனம் சொல்லுது, அமலேக்கியர் ஒருவன் தன்னுடைய படையில தன்னோடு கூட இவ்வளவு நாள் உதவி செய்தவன் உடம்பு சரியில்லை. இவங்க என்ன பண்ணிருக்கலாம் தெரியுங்களா? எத்தனையோ குதிரையை எடுத்துட்டு போறாங்க. ஒரு குதிரை மேல என்ன செஞ்சிருக்கலாம்? அவனை
தூக்கி மேலே வச்சு போயிடலாம். ஆனால் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் அவனை அங்கே விட்டுட்டு அசல் சொல்லி என் எஜமான் என்னை நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் மனுஷன் அல்ல, நான் தேவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மனுஷன் உங்களை அப்படியே விட்டுட்டு போகலாம், ஆனால் என்னுடைய தகப்பனம் ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. என்ன கேட்கிற அன்பான சகோதரர்களே சகோதரி, உங்களை ஒரு நாளும் கைவிடாதவர், மகத்துவத்தினாலே கலிகுறை பண்றது என்ன தெரியுங்களா? அவருடைய மகத்துவம், அவருடைய காருண்யம் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். அல்லேலூயா. ஒருவேளை சொந்த குடும்பத்தால் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், நம்பினவர்களால் மோசம் போக்கப்பட்டிருக்கலாம், துரோகம் செய்யப்பட்டு உங்கள் இருதயம் காயப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், இந்த புதிய ஆண்டில் அப்பா, யார் கைவிட்டாலும், யார் உன்னை துரத்தினாலும், யார் உன்னை வெறுத்தாலும், உன்னை தூக்கி நிறுத்தி அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் மனுஷன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மகத்துவம் உள்ளவருடைய மகத்துவத்தினாலே கலிகுறை பண்ணுங்க. ரெண்டாவது ஒரு மகத்துவத்தை வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இதுவும் சேனைகளுடைய கர்த்தராலே உண்டாயிற்று, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆமென். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் செயலில மகத்துவம் உள்ளவர். முதல் வாஸ்தவம், மகத்துவம் உள்ளவர், ஒருவரையும் புறக்கணியாதவர். இரண்டாவது வசனம் சொல்லு, செயலில. நம்ம பாட்டா பாரு, யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. கண்களை மூடி பாடலாமே, முடிக்கல. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. செயலில மகத்துவம் உண்டு. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், கலிகுறை பண்ணுகிறவர் தம்முடைய செயல்களினால, சங்கீதக்காரர் சொல்லுவான், உன்னுடைய செயல்களினால என்னை மகிழ்ச்சி ஆக்கினேன். ஆண்டவர் செய்கிற செயல்கள் எப்படி இருக்கும்? இந்த ஏசாயா புஸ்தகத்திலேயே 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார்,
பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். எப்படிப்பட்ட கிரியை செய்தார்? செயல்ல மகத்துவம் உள்ளவர். ஆண்டவர் செஞ்சார்னா எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யறது பூமி எங்கும் பார்க்கிறவங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பட் எப்ப செய்வார்னா அவர் நேரத்தில் செய்வார். நமக்கு அதுதான் கஷ்டம். இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு தந்தார்னா நாளைக்கே செஞ்சிடணும். இல்ல இல்ல, ஆண்டவர் சொன்னார், உங்களை இந்த எகிப்தில இருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய். அவங்க நினைச்சாங்க காலையில எழும்போது எங்க போயிடுவோம். சரி, காலையில் எழும்போது ஒரு 40 நாள் போதுங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து யோசேப்பினுடைய காலத்துல வந்து ஆகாரம் வாங்கிட்டு போயிருக்காங்க. 40 நாள் போதும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா எத்தனை வருஷம் நடத்தினாரு? நம்ம பாண்டம் பாருங்க, ஆராதனையில் நடக்குமா நடக்காது. ஆண்டவர் சொல்றதெல்லாம் நல்லதா இருக்குது, ஆனா நடக்குமா? இன்னைக்கு அந்த கேள்வியோட நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, மகத்துவம் உள்ளவர் மகிமையானதை உங்க வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசனமா சொல்றேன். 2024 தேவன் நீங்க சாட்சியா சொல்லி துதிக்கிற ஒரு வருஷம். ஆமென். மகத்துவமான கிரியைகளை தேவன் செய்வார். ஆமென். எந்த சூழ்நிலை தெரியுமா சொன்னாரு? அதுல 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல். ஓஹோ, நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன்னா அப்ப எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க? பயந்து போயிருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் சொல்றாரு, புறஜாதியார் உங்களை குறித்து சொல்லிப்பாங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நான் இந்த பயப்படாமன்றதை யோசித்த பொழுது என்னுடைய கண்களுக்கு முன்பாக வந்த ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் வாசித்து பாருங்கள், 27ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பவுலே என்ன செய்யாத? பயப்படுறது யாரு? எனக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சந்திச்சு, பவுலே இதான்ப்பா நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்ல முதல் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன செய்யாத? அவ்வளவு பெரிய பரிசுத்தவான், அவ்வளவு பேரை தேற்றினவர், அவ்வளவு பேருக்கு மகிமையான காரியங்களை சொன்னவருடைய வாழ்க்கையிலேயே என்ன வந்துச்சு? இப்போ பவுல் எழுதுவாரு, வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் நிறைஞ்சிருக்கு. நான் சொல்றேன், இன்றைக்கு கூட ஒருவேளை வெளியே நம்ம காமிக்கல, உள்ள பல போராட்டங்களும் பல காரியத்தை குறித்த பயத்தோடு நீங்க வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், மகத்துவமானவர் மகிமையான காரியங்களை செய்வார். தேவன் பயமெல்லாம் வச்சு நீக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இவங்க என்ன பயம் தெரியுமாங்க? இந்த சம்பவத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. கப்பல் யாத்திரை புறப்படுறாங்க. பவுலோடு சேர்த்து அந்த கப்பலில் இருந்தவர்கள் 276 பேர். எத்தனை பேர்? எத்தனை பேர் கப்பல் யாத்திரை போய்? நான் கூட போனதில்லை. நமக்கு சும்மா அந்த ஃபெரின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு தடவை சிங்கப்பூர்லேருந்து தாய்லாந்து போகும்போது அந்த ஃபெரியில் தான் போகணும். அது கொஞ்சம் தூரம் போகிறது மட்டும் போனதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த இப்படி அது போகிறது வந்து பயத்தை உண்டாக்குது. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், 14 நாட்கள் வெளிச்சத்தையே பார்க்கல, வேலையை சூரியனே பார்க்கல, சந்திரனே பார்க்கல, மழை பெய்து கொண்டே இருக்கு. அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? அந்த வசனத்தை வாசிப்பார். 20வது வசனம் வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது சந்திரங்களாவது மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையாச்சு. இனிமே நோ ஹோப்.
இனிமே வாழ்க்கையே இல்லை. எல்லா கதவும் அடைக்கப்படும். எல்லா பக்கம் எங்கே திரும்பினாலும் இருள் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை தராரு, பயப்படாத, உன்னோடு சேர்ந்த எல்லாரையும் நான் உயிர் தப்ப பிழைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பயப்படாதீங்க. தேவன் இந்த ஆண்டு உங்களை பிழைக்க பண்ணி, உங்களை தழைக்க பண்ணி சாட்சியாய் நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க இருதயம் சொல்லுது நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை, நம்பிக்கை இல்லாத, முழுவதும் அற்று போயிடுச்சு. அப்படி கர்த்தர் சொல்றார், நான் உன்னை நிறுத்துவேன். அந்த அதிகாரத்தில் கடைசி 44ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி வாசிங்க. இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. வேத வசனம் சத்தியம் உள்ளது, சொன்னதை நிறைவேற்றுகிறது கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம். சொல்ற வார்த்தைய காப்பாற்றுகிறவர் எங்க அப்பாவை போல யாருமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொன்னபடி அத்தனை பேரை தப்பி கரை சேர்ந்தது மட்டும் இல்லைங்க, அடுத்த அதிகாரம் வாசித்தீங்கன்னா எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்வேன், பயத்தோடு இருந்தவர்களுக்கு கர்த்தர் சொன்னார், பயப்படாத, நான் பிழைக்க பண்ணேன். நான் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் வாசி பாருங்க. 107ஆம் சங்கீதம், நேரம் ஆகிட்டே இருக்கு. 107ஆம் சங்கீதம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 27ஆம் வசனத்தில் வாசிங்க. வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள், ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது ஆபத்திலே, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவருடைய இக்கட்டுகளுக்கு அவர் நீங்களாக்கி மீட்டார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அலைகளை அடங்குகிறது. நல்ல கவனிங்க, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் என்ன செய்யறாங்க? நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறோம்? முதல்ல நம்ம என்ன கேட்டோம்னா, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் கொடுத்தா போதும் அப்படின்னு. இப்போ என்ன சொல்றோம்? எனக்கு அது கூட வேணாம், இருக்கிறது ஆசீர்வாதத்தை தந்தா போதும். இப்போ இவங்க எதுல சந்தோஷப்படுறாங்கன்னா, அமைதல் உண்டாச்சே அது போதும். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்னா, வாசிங்க அந்த வசனத்தை படிங்க. தாங்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. உங்களை எந்த காரியத்துக்காக தேவன் புறப்பட பண்ணினாரோ அந்த காரியத்தில் தேவன் வந்து உங்களை நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. செருபாபேலுடைய கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. வந்த பிரச்சனைகள், வந்த தடைகள், அவன் ஊழியெல்லாம் நின்று போயிட நினைச்சாங்க. இல்லை இல்லை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. எந்த கைகள் அஸ்திவாரம் போட்டதோ அந்த கைகளே முடித்து தீர்க்கும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? மகத்துவமான கிரியைகளை செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி தேவன் ஆச்சரியமாய் தூக்கி நிறுத்த வல்லவர். ஆமென். முதல் மகத்துவம் சொன்ன, மகத்துவத்தினாலே ஒருவரையும் புறக்கணியாதவர் தூக்கி நிறுத்துவார். இரண்டாவது சொன்ன, மகத்துவம் உள்ளவர் செயலில் வல்லவர். பயத்தை எல்லாம் மாற்றி தேவன் இழந்ததையெல்லாம் திரும்ப தருவார். கடைசியாக ஒரே வார்த்தை வாசிக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 6-7 வசனங்களை வாசித்தீங்கன்னா, இந்த மகத்துவமுள்ள வல்லமையை இந்த மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மகத்துவம் எங்க இருக்குதுங்க? இந்த பாண்டம் என்னது?
கொஞ்சம் சொல்லுங்க, நம்மளாம் யாரு? மண் பாண்டம். நம்மளாம் யாரு? ஒரு பக்கம் உடஞ்சிட்டா என்ன செய்ய முடியாது, அவ்வளோதான். இதுக்கு நம்ம என்னென்னோ கலர் அடிக்கிறோம், என்னென்னோ நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நரம்ப தொட்டா போதும், நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒரு வேலையும். சாத்தானோ சத்ருவோ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, பாத்திரம் மண்ணு பாத்திரம், இதை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நொறுக்கிடலான்னு பார்க்குறாங்க. நீங்கள் அந்த வசனத்தை வாசனை அழகாக இருக்கும். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். வாசிங்க அந்த வசனத்தை. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தோம், மனம் முறிவு அடைவதில்லை. வாசிங்க. துன்பப்படுத்தப்பட்டோம், கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டோம். ஏங்க மண் பாத்திரத்தை கீழே தள்ளனா என்ன ஆகுங்க? இந்த பாத்திரத்தை, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு இதுவாக இருக்குது, பிளாஸ்டிக்காக இருக்குது. இதை நீங்கள் அழுத்தினா என்ன செய்யாது, ஒன்றும் ஆகாது. ஆனால் மண் பாத்திரத்தை கொஞ்சம் அழுத்தினால என்ன ஆயிருங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை விதமான சத்துருடைய அழுத்துதலுக்கு உங்களையும் உங்களுடைய குடும்பங்களும் நீங்கள் எத்தனை விஷயம் நீங்கள் போயிருக்கிறீங்க, எத்தனை அக்கினி, எத்தனை தண்ணீர், எத்தனை போராட்டங்கள். நான் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறோம், நான் நம்ப பலன் இல்லைங்க. ஒரு மகிமையான மகத்துவமான வல்லமை உள்ள இருக்குது. அல்லேலூயா. இந்த பொருளை உடைச்சால எப்பக்கம் நெருக்கினாலும் உடைய மாட்டேங்குது, ஏன்னா அவருடைய மகத்துவம் அது. அல்லேலூயா. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. நமக்குள்ள இருக்கிற மகத்துவம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய மகத்துவம். நான் பலவீனன், பட் நம் பலமான காரியங்களை செய்வதற்கு என்னை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமா விளங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவருடைய மகத்துவம் இன்னும் உங்களை பலப்படுத்தும். நான் சொல்றேன், இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டு. மகத்துவமான பலன். ஆமென். அசாதாரணமானதை கர்த்தர் செய்ய வல்லவர். எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த ஒரே வரியை பாடி முடிக்கலாம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. ஒரே வரியை மாத்திரம் நம்ம பாடி முடிக்கலாமே. ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் நீ கைவிட மாட்டேன் என்று. ஹல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. கரங்களை தட்டி. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்னதை செய்ய வல்லவர். ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று நான் மறந்திடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. நான் மறந்திடும் அறிகுறி தோன்றும்
துணையாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை காக்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லுங்க, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும்